بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த மனித இனத்திற்கு தேவையான அத்தனை விதமான ஆரோக்கியமான விஷயங்களும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. யாரின் மூலமாக? இப்ராஹிம் நபியின் மூலமாக. உதாரணத்திற்கு நமக்கு ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதனுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட, இன்னும் இந்த உலக வாழ்க்கையில் அவருக்கு தேவையான இறை அனுக்கிரகங்கள் கிடைப்பதற்காக சில விதமான வழிமுறைகள், ஆண்கள் ஹத்தனா செய்வதிலிருந்து, மனிதர்கள் தங்களுடைய உடம்பில் தேவையில்லாத இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதிலிருந்து, மீசையை கத்தரிப்பது, தாடி வளர்ப்பது, நகங்களை நறுக்குவது, இதன் அடிப்படையிலே இப்ராஹிம் நபியின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் சலாம் சொல்லுவது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 51வது சூறாவில் 24, 25வது ஆயத்தில், இப்ராஹிம் நபியின் விருந்தினர்களான அந்த கண்ணியத்திற்குரிய வானவர்களின் செய்தி உங்களிடம் வந்ததா? அவரிடம் அவர்கள் வந்தபோது சலாம் என்று கூறினார்கள், இவரும் பதிலாக சலாம் கூறினார். மலக்குமார்கள்ட்ட இருந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து, இப்ராஹிம் நபி மூலமாக நமக்கு வந்த ஒரு அமல் அப்படி சொன்ன இந்த சலாம் சொல்றது தான். மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் யா இப்ராஹிம் அப்படின்னாங்க. இவர் பதிலுக்கு வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னார். இந்த செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறார். அப்போ இப்ராஹிம் நபியின் மூலமாக மலக்குமார்களை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அமல் இந்த சலாம் சொல்லுவது. சலாம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசித்தவனுக்கு நீர் உணவளிப்பதும், நீ அறிந்தவர் அறியாதவர் என அனைவருக்கும் சலாம் கூறுவதும் ஆகும். ஒட்டுமொத்த இஸ்லாத்தில் எது சிறந்த ஒரு அமல் சொன்னா இதுதான். ஒன்று பசித்தவருக்கு உணவளிப்பது, ரெண்டாவது சலாம் சொல்றது. அந்த சலாம் சொல்றதுல இங்க ஒழுக்கத்தை கற்றுத்தர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், அவர் ஒரு ஈமான் கொண்ட சகோதரர் என்று தெரிந்து விட்டார், என்ன சொல்லணும் அவருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் முந்தி சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அவரிடத்திலே, யாரிடத்தில்? ஆதம் நபி இடத்திலே, நீர் சென்று அங்கே உட்கார்ந்திருக்கிற மாணவர்களுக்கு சலாம் சொல்வீராக அல்லாஹ் சொன்னார். ஆதம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மண்ணால படுத்திருக்கிறாரு. ஒன்னஃபகனா ஃபீஹி மின் ரூஹினா, நம்ம ரூஹ்ல இருந்து அவருக்கு என்ன செஞ்சார்? ரூஹை ஊதணும். உடனே அவர் கண்ணு முழிச்சு பார்த்தாரு, எஞ்சி உட்கார்ந்தாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? போங்க, அங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா மலக்குமார்களுக்கும் போய் நீங்க போய் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, உமக்கு அவர்கள் கூறும் வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவங்களும் உங்களுக்கு பதில் சலாம் சொல்லுவாங்க. அது உமக்குரிய வாழ்த்தாகும், உமக்கு மட்டுமல்ல உமது வாரிசுகளுக்குரிய வாழ்த்துக்களாகும் என்று அல்லாஹ் கூறினார். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று மலக்குமார்கள் பதில் சொன்னாங்க இல்லையா? அது ஆதம் நபியிலிருந்து நமக்கும் அல்லாஹ் கனெக்ஷன் பண்ணி விட்டதுனால தான் இன்னைக்கு ஃபஜ்ர அல்லாஹ்வை தொழுதுட்டு ஈமானோட இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த சலாம், மலக்குமார்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்ப அது உங்களுக்குரிய வாழ்த்து மட்டும் இல்லாத உங்களுடைய வாரிசுகளுக்குரிய வாழ்த்துக்களும் அதுதான் என்று அல்லாஹ் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக
என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களிடம் சொன்னார். உடனே அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி, உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் அவனின் கருணையும் உண்டாவதாக என்று கூறினார்கள். வ ரஹ்மத்துல்லாஹி என்ற சொல்லை சலாமின் மறுமொழியில் அதை அதிகப்படுத்தினார்கள். வெறும் அலைக்கும் சலாம் என்பதாக சொல்லல, சலாமுன் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்ற வார்த்தையை அதிகப்படுத்தினார்கள். அப்போ இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சலாம் சம்பந்தமாக இன்னும் ஒரு புது புது செய்திகளோடு சில ஹதீசுகள் வருகிறது. அபு உமாரா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டார்கள். எத்தனை விஷயங்களை? 7 விஷயங்களை கட்டளையிட்டார்கள். அது என்னன்னு சொன்னா, முதல் விஷயம் நோயாளியை நலம் விசாரிப்பது. யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள முடிஞ்ச நேரில் போய் நலம் விசாரிக்கிறது, இல்லைன்னா அலைபேசியில் அவங்கள நலம் விசாரிக்கிறது, இல்லைன்னா அவரோட குடும்பத்தார்களை பார்த்தால் அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, அண்ணன் நல்லா இருக்கிறாரா என்று நலம் விசாரிப்பது. ஆக மொத்தத்தில் நோயாளியை நலம் விசாரிப்பது. இரண்டாவது ஜனாசாவை பின்தொடர்வது. நம்மள யாராவது ஒருத்தம் மௌத்தாயிட்டோம்னு சொன்னால் நம்மளை சுமந்து செல்லும்போது நம்மளும் பின்தொடர்ந்து செல்வது. மூன்றாவது தும்மியவருக்கு பதில் கூறுவது. தும்மியவர் என்ன சொல்லுவார்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்றது? சொல்லுங்களேன். யர்ஹமுக்கல்லாஹ், அந்த பதிலை சொல்லணும். நாலாவது பலகீனமானவர்களுக்கு உதவி செய்யணும். பலகீனமானவர்களுக்கு உதவி செய்யறது. ஐந்தாவது அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஹெல்ப் பண்ணணும். நமக்கு என்ன அவங்க தானே என்று போயிடாம அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நம்ம உதவுவது. ஆறாவது சலாம் கூறுதலை பரப்புவது. சலாம் சலாம் சலாம், எல்லா பக்கமும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏழாவது நல்ல விஷயத்தை ஒருத்தர் செய்யறதாக சத்தியம் செஞ்சார், அதனை அவரை நிறைவேற்றுவதற்கு அவருக்காக உதவி செய்யறது. வேறொருத்தர் நல்ல விஷயத்தை நான் சத்தியம் செய்யறேன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா அப்படி கொஞ்சம் அவர் என்ன செய்யறாரு? கொஞ்சம் தவங்குறாரு, கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் பலகீனமா இருக்கிறாரு. அப்ப அவருக்காக நம்ம ஹெல்ப் பண்றது. இந்த 7 விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்காக கட்டளையிட்ட விஷயங்கள். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 விஷயத்தை ஒவ்வொன்றா தனித்தனியா எடுத்து பேசணும் பார்த்தோம் சொன்னா நிறைய செய்திகள் இருக்கு. இருந்தாலும் கூட பாடத்தினுடைய அந்த போக்கின் கருத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே அடுத்த ஹதீஸுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். இந்த சலாம் விஷயமாக இன்னும் நமக்கு என்னென்ன சொல்லப்படுகிறது என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு